ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். டாம் புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பில் பிரசாந்த் ராமன் இயக்கத்தில் லிங்கா நடிக்கும் தாவத் வருகின்ற நவம்பர் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். விஜய் மீண்டும் பிக்சருக்கு வர்றாரு, இப்படி பிரபலப்படுத்துவது என்ற விஷயம் அரசியல் தலைவர்களை விட தெளிவா தெரியும். திட்டங்களுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான ஆறுகின்ற அரசுக்கு எதிரான அறிக்கைகளை பார்க்காம பவள அறிவு திருவிழாலேருந்து ஒரு பேச்சுக்கு அறிக்கை வர்றதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த பதிலுக்கு பதில் வினைக்கு எதிர்வினை என்பது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். இது ஓடத்தான் செய்யும். இதெல்லாம் ரசிக்கத்தக்கதாக பார்த்துக்கணும். இதுல மாபெரும் அரசியல் சூறாவளியும் சுற்றப்போவதில்லை. இதுல மாபெரும் அளவுக்கு இரு தரப்புக்கும் தான் சொல்றீங்களா? தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த வார்த்தை சொன்னாராங்கிற இன்னொரு கேள்வியும் வருது. நிச்சயமா இருக்கு. அந்த இடத்துல தலைமை பண்பை விஜய் இழக்கிறாரா இல்லை தலைமை பண்பை கண்காணிக்க தவறுகிறாரா? மகளிர் உரிமை தொகையை ரத்து செய்வோம் வந்தால் இதுதான் தாவேகாவுடைய கொள்கையானு விஜய் சொல்லணும். பிரதானமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, திமுகவே அவரை அனுப்பி வைத்திருக்கலாம் விஜயிடம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். இல்லை, அதாவது விஜய்க்கு எதிராக குறி வைக்கிறார்கள் என்பது அரசியல் ரீதியாக அவர்களுடைய சவாலை சந்திக்கிறார்கள். இப்போ ஆதவ அர்ஜுனாவை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் எளிமையாக பிரபலமாகல. தொடக்கத்தில் அவர் அப்பொழுதிலிருந்தே அரசியல் தேடல் இருந்தது விஜய்க்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். பெரிய தலைவர்களை, அகில இந்திய தலைவர்களை, ராகுலிருந்து மோடியிலிருந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்க விழைந்ததெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவருடைய அரசியல். பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் TSS மணி நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் விஜயுடைய ஒரு அறிக்கை, கட்சியின் பெயரை குறிப்பிடாமல் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அது பெயரை குறிப்பிடனாலும் எந்த கட்சியை சொல்றாருங்கிறது அந்த அறிக்கையே முழுமையான விளக்கத்தை கொடுக்குது. நிறைய ஒரு பழமொழிகள் அந்த பாட்டெல்லாம் வச்சு அந்த அறிக்கையில் இருந்துச்சு. முழுக்க அந்த அறிக்கையை திமுகங்கிற ஒரு ஆளுகின்ற கட்சியின் வர்க்கத்திற்கு எதிராக தொடர்ந்து அதில் அந்த அறிக்கையில் கண்டனங்கள் இருந்துச்சு. இப்போ விஜய் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பொதுக்குழுக்கு அப்புறம் திரும்பி மீண்டும் DMK அட்டாக்குங்கிறத இந்த அறிக்கை மூலமாக தொடங்கியிருக்காரு. அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி தலைமையில் ஒரு திமுக கழகத்துடைய ஒரு நிகழ்ச்சி, அதில் உதயநிதி பேசின பேச்சுக்காக இந்த அறிக்கையை விஜய் வெளியிட்டதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் டிஜிட்டல்லையும் தொலைக்காட்சிகளையும் விவாதங்களையும் பேசக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது. மணி சார் எப்படி பார்க்குறாரு இதை? இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், விஜய் மீண்டும் பிக்சருக்கு வர்றாரு என்பது, அது தவிர அவர் ஒரு திரைத்துறையினுடைய உச்சபட்ச நடிகர். அதனால எல்லாமே அவருக்கு எப்படி பிரபலப்படுத்துவது என்ற விஷயம் அரசியல் தலைவர்களை விட தெளிவாக தெரியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பிரசாந்த் கிஷோர் என்பவர் இங்கே அவர் இது என்ன பண்ணணும்னு சொன்னால் முக ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணதுக்கு என்ன, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாரு, இப்படி பாட்டு போடுறதுக்கு முதற்கொண்டு என்னை எடுத்து கட்டவிழ்த்து விடுறாரு. அதே மாதிரி ஸ்டாலினை ஒவ்வொரு இடத்திற்கும் விவசாயிகள் மத்தியில் போகிறதானா அப்படியே சிமெண்ட் பாதை போட்டு என்ன அழகாக போகிறதையெல்லாம் காட்டுவது என்பது வயலுக்கு மத்தியில். அதே மாதிரி தேநீர் கடையில் அவர் தேநீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவது, உடனடியாக அவங்க ஏற்பாடு பண்ணி ஒரு ஏர் கூலர் பக்கத்தில் வைப்பது எல்லாம் இப்போ நாட்டில் ப்ரமோஷன் என்பதற்காக செய்தாலும் சிரிப்பாகி போச்சு இல்லையா? ஆனால் இந்த திரைத்துறையைச் சேர்ந்தவங்க ப்ரமோஷன் என்பதை என்னன்னா இப்பொழுது கட்சியை ஆரம்பித்து நடத்துகிறாரு. இந்த கட்சி 2026 தேர்தலில் தாவேகா என்ற கட்சி பெரிய அளவுக்கு மிளறணும் விஜயை பொறுத்தவரை. அப்போ அதை எப்படி தொடர்ந்து மக்கள் மத்தியில் முதன்மைப்படுத்துவது என்பது அவங்க திட்டமிடுவாங்க. இப்படி தான் சிந்திப்பாங்க. அப்படி சிந்திப்பதில் ஒன்று தான் சிறப்பு பொதுக்குழுவா, அதை உடனே லைவில் காட்டி அதை பற்றியெல்லாம் அது ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் அதை பற்றி ஓடிச்சுன்னு சொன்னால் மறுபடியும் என்னடா வாய்ப்புன்னு தேடிக்கிட்டு இருக்கிறது. இந்த நேரம்தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன அறிவு திருவிழா என்பதாக ஒரு புத்தக கண்காட்சி திறந்து வைத்தல் என்பதையும் விஜயை வெறும் அட்டை தான் என்று சொல்வதற்கும் லாயக்காக கிடைச்ச உடனே பார்த்தீங்களா அதுக்கு பதில் கொடுக்கணுமே என்பது தான் அவருடைய தொண்டர்கள் விருப்பம், இளைஞர்கள் விருப்பம். அப்போ அதற்கு தகுந்தாற் போல கொடுக்கணும் என்பதில் தான் அந்த கட்சி பெயரை சொல்லாமல் தாக்கி சொன்னதையும் மமதை கொண்டவர்கள் என்பதாக காட்டுவதும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முரசொலியில்
அவர்கள் எழுதிய தலையங்கத்திலேயே அவர்கள் இதேமாரி ஆணவம் பிடித்தவர் என்பதாகத்தான் விஜய் எழுதுறாங்க. இன்னமும் ஆணவம் குறையவில்லை என்பதாகத்தான் அவங்க மீம்ஸ் போடுவாங்க. அப்போ பதில் இவருக்கு வந்து மமதை பிடித்தவர் எல்லாம் வந்து ஒரே மாதிரி சொல் தான். சொல்லிட்டு நீங்கள் என்னன்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும் பொழுது உதயநிதி சொன்னதற்கு பதில் கொடுப்பது மட்டும் இல்லாமல், உதயநிதியை தாக்கி உள்ளது மட்டும் இல்லாமல், அதையும் தாண்டி எங்கே போயிட்டாருன்னு சொன்னால் 69 கலைஞர் ஆட்சியிலிருந்து தொடங்கி அவர்களை தாக்கி சொல்லிவிட்டு அறிக்கையாக அதில் குறிப்பாக எதில் இப்பொழுது பெருமைப்படுறாங்க 75 ஆண்டு பவள விழா என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமைப்படுதல். இன்றைக்கி உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடியொற்றி வருபவர்களும் சரி, மாற்றி வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கும் சரி, 75 ஆண்டு என்பது வந்து திமுகவினுடைய பவள விழா என்பது வந்து ஒரு நல்ல கவனிக்க அளவுக்கு கருப்பு சிவப்பு என்று நூல் வெளியீடுகள், அதில் பலரையும் உடன்பாடு உள்ளவர்கள், உடன்பாடு சிறிது இல்லாதவர்கள் எல்லோருடையுமே கற்று வாங்கி போடுவது என்பதையும் செய்திருக்காங்கன்னு வைங்களேன். அதனால அந்த பவள விழா என்பதை சொல்லித்தான் அவர் பிரபலமான பாடலை எடுத்துக்கிறார் பாரதியார்ட்டிருந்து. இவர் ஏற்கனவே கரூரில் போய் என்ன 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடினவர். இப்போ பாரதியாருடைய ஓடி விளையாடு பாப்பா பாட்டு எடுத்துக்கிட்டு பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, ஏன்னா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு போடுறார். இப்படி போட்டால் உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து என்ன எதிர்வினை ஆற்றினார்களான்னு கேட்டால் விடுதலை சிறுத்தையிலிருந்து எதிர்வினை ஆற்றுறாங்க. விடுதலை சிறுத்தையில் திருப்பூர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் SS பாலாஜி. அவர் முதல்வருக்கு நெருக்கமானவர் என்பது வேறு கதை. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தையில் அவர் சொல்கிறாரு உடனடியாக ஓடி ஒளியாதே பாப்பா நீ ஒப்பனையை கலைத்திடு பாப்பா. யார் விஜயை தாக்குறாரு. என்ன விதிகளை மீறி கூட்டத்தை கூட்டாதே பாப்பா, ஒன்றும் அறியாத குழந்தைகளை கொல்லாதே பாப்பா அப்படின்னு அவர் பதில் போட்டார். அப்போ இந்த பதிலுக்கு பதில் வினைக்கு எதிர்வினை என்பது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். இது வந்து ஓடத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து ரசிக்கத்தக்கதாக பார்த்துக்கணும். இதில் மாபெரும் வந்து அரசியல் சூறாவளியும் சுற்றப்போவதில்லை. இதில் மாபெரும் அளவுக்கு இரு தரப்புக்கும் தான் சொல்கிறீங்களா? எந்த பக்கத்துக்குமே வாக்குகள் வந்து இதனால் அணிதிரள போகிறதில்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்று வந்து நடத்திட்டாங்க. ஆனால் இவங்க சிறப்பு பொதுக்குழுவிலிருந்து பார்க்கும்பொழுது விஜய் வந்து தன்னுடைய உரையை தயாரிக்கப்பட்டு சரியாக கவனம் செலுத்தி உரையை நிகழ்த்துவது என்பதும், தீர்மானங்களை சரியாக கவனித்து அதை வந்து முன்வைப்பது, பலரையும் வைத்து முன்வைக்க வைப்பது என்பதும் நல்ல செய்தின்னு சொன்னால், அதே நேரத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர்லாம் போட்டு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் போட்டிருக்கார். யார்? முன்னாள் வருமான வரி அதிகாரியா அருண்ராஜ். அவர் என்னென்னு சொன்னால், இப்போது சமீபத்தில் ஒரு நேர்காணல் திருச்சிக்கு வந்துட்டு போகிறார் போல். அப்போ பேசுகிறாரு, நல்லாவே தான் பேசுகிறாரு, ரொம்ப எளிமையாக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு தான் இருந்துச்சு. இல்லை, அவருடைய பேச்சு பொதுக்குழுலேயுமே சிறப்பான பேச்சாக தான் நானும் பார்க்குறேன். எது சிறப்பு? அருண்ராஜ் எனக்கு இல்லை, அருண்ராஜ் வந்து குற்றச்சாட்டுகளை திட்டங்களின் மூலியமாகவும் எடுத்து வச்சது ஒரு சிறப்பாக இருந்துச்சுன்னு நான் பார்க்குறேன். இல்லை, அவர் இப்போ ஆதவர்ஜுனன் பேசுன மாதிரியோ இல்லை புஷியானந்த் பேசுகிற மாதிரி இல்லாமல் திமுக அரசு இதை செய்யலை, இதை செய்யணும், இதில் முரண்பாடு இருக்குங்கிறத கரெக்டாக பேசினாருங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குங்கிறேன். அருண்ராஜ் சொல்லும் பொழுது மகளிர் உரிமை தொகையை ரத்து செய்வோம் வந்தால்னர். இதுதான் தாவேகாவினுடைய கொள்கையானு விஜய் சொல்லணும். இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது மகளிர் உதவித்தொகை என்பது என்னன்னு முதல்ல புரியணும். அவருக்கு புரிஞ்சதுக்கா? அவர் வீட்டில் உள்ள மகளிருக்கு தேவைப்படுதா? நான் இல்லாமல் இருக்கலாம், தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். ஒன்றுக்கு 4 கார் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு கார் வச்சுருக்கவங்களுக்கு தான் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மு.க. ஸ்டாலின் பிறகு ஒரு கார் வச்சுருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி எங்கே வேறு விஷயம். இன்னும் 12 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு துணை முதல்வர் சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் மீது இன்னொரு விஷயம். ஆனால் உள்ளபடியே பேருந்துகளை இலவசம் என்று பெண்களுக்கு கொடுத்து அது அறிவிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும், சிறிய கிராமத்திலிருந்தும் நகரத்திற்கு அந்த இலவச பேருந்தில் வந்து அந்த பெண்கள் வீட்டில் சும்மா இல்லாமல் அதன் மூலம் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிட்டு அந்த பேருந்துக்காக காத்திருந்து திரும்பி வந்தது என்பது அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்படியே 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டாங்க. நடந்ததா இல்லையா? அப்போது அந்த பெண்கள் ஈர்க்கப்பட்டார்களா இல்லையா? சரி,
மகளிர் உரிமை தொகை மூலமும் 1000 ரூபாய் வருதுன்னு சொன்னால் அது முழுக்க எல்லோருக்கும் வந்து சேரல என்று குறை கூறுபவர்கள் உண்டு. அல்லது எங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லையே என்று வருத்தப்பட்டு அதனால் எதிர்ப்போம் திமுகவை என்று நினைக்கும் பெண்கள் கூட உண்டு. என்ன இல்லை எல்லோருக்கும் கொடுத்து விடுவோம் என்று திமுக பக்கம் வாக்குறுதி சொல்வது ஒரு பக்கம் உண்டு. ஆனால் அந்த மகளிர் உரிமை தொகை என்பது உள்ளபடியே வந்தவர்கள் மத்தியில் எதில் வருதுன்னு சொன்னால் வங்கியிலேருந்து வரும். உள்ளபடியே அவர்களுடைய வங்கி கணக்கில் அந்த பெண்களுக்கு வரும்பொழுது அவர்கள் அதை எடுத்து செலவு பண்ண முடியுது. ஒரு பொருளாதாரம் கிராமத்தில் போய் பார்க்கணும். இந்த தாவேக்காவினுடைய அருண்ராஜ் உட்பட எல்லாரும் கிராமத்தில் போய் பார்க்கணும். கிராமத்தில் அந்த மகளிர் உரிமை தொகை வருவதன் மூலம் அந்த 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் புரட்டி கொள்ள முடிகிறது. அதை வீட்டுக்காரன்ட்டையோ அண்ணன் தம்பிகிட்டையோ கொடுத்தா தான் டாஸ்மாக் கடைக்கு போகும். ஆண்கள்கிட்ட கொடுக்காம பெண்களுக்கே வருது. அதனால் பெண்கள் ரொம்ப லகுவாக தங்களுடைய பொருளாதாரத்தில் ஓரளவு அதிருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள் திமுக ஆட்சி மேலே. சீரியஸாக சொல்கிறேன். இது கிராமத்தில் போய் பார்க்குறவங்களுக்கு தான் புரியுதுங்களா? நாங்கள்லாம் களப்பணி செயல்பாட்டாளர்கள். இது தவிர கிராமத்தில் பெண்கள் மத்தியில் வேறொன்று வருது என்பது யாருக்கும் கண்ணுக்கு மறைக்கக்கூடியது. என்னென்னா 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் உண்மையில் என்னென்னா இவர்கள் வார்த்தையில் சொல்லப்போனால் மோடி அரசாங்கமான ஒன்றிய அரசால் அவர்களுடைய வங்கி கணக்கில் வர்றது. வேலை செய்யாமலேயே பெரும்பான்மையாக அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வர்ற பணம் இருக்குல்ல, அதுவும் கூட அது தவிர அதுவும் வங்கி கணக்கில் வருது. அது பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக கொடுக்கப்படுவதனால தமிழ்நாடு அரசு கொடுக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க கிராமத்தில் உள்ள பெண்கள். புரியுதுங்களா? உண்மையில் கொடுப்பது மோடி அரசாங்கம்தான் என்பதை அதிமுகவும் பாஜகவும் எடுத்து சொல்லுது அளவுக்கு திறமை இருக்குதா அவங்களுக்குன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு திறமை இருக்குன்னு நம்ம மாட்ட வாய்க்கு வந்து சொல்லி அப்புறம் அவங்க கோவப்பட போகிறாங்க, எங்களுக்கு இல்லாத சொல்கிறீங்க. அதற்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகை, இது மட்டும் இல்லாமல் முதியோர் ஓய்வூதியம், இது எல்லாமே வங்கி கணக்கில் வருது. வங்கி கணக்கில் வருவதனால ஆண்கள் மூலமாக டாஸ்மாக்கு போகலது. அப்படி பெண்கள் மத்தியில் கிராமத்தில் இப்படி ஒரு பொருளாதாரம் சுழற்சியில் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் அவர்கள் அதனால் மாபெரும் திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னு நான் சொல்லலை. அரசாங்கத்தின் மீது, திமுக அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ மகளிர் உதவித்தொகைன்னு கொடுத்தா எல்லோருக்கும்னு வாக்குறுதியில் அறிவிச்சு விட்டு நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்காம நீங்கள் அப்படி நிபந்தனை இப்படி நிபந்தனைன்னு போட்டுட்டு அதுவே ஒரு விவாத பொருளாச்சு என்பதுதான் விவாத பொருளாக இருக்குது. இன்னமும் கடைசி நேரத்தில் 6 மாதம் முன்னால் 4 மாதம் முன்னால் அதை எல்லோருக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தானே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லாம் நடந்துச்சு இல்லையா? அப்போ நாங்கள் ஒழுங்காக கொடுப்போம் வந்தா என்று சொல்ல வேண்டிய தாவேக்கா நாங்கள் ரத்து செய்வோம் சொன்னால் தாவேக்காவை நோக்கி 18 இருந்து 30 வயது பெண்கள் மட்டுமல்ல, 40 வயது பெண்கள், 50 வயது பெண்கள், 60 வயது பெண்கள் எல்லோரும் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் விஜயை நோக்கி என்று கரூர் சம்பவத்திற்கு பிறகும் கூட நாம் சோதித்து பார்த்து தெரிந்து கொண்ட செய்தி இருக்கிறதே. அதையெல்லாம் உடைச்சு விட்டுருவாரா இப்படி அவர் சொல்வதனால? அந்த இடத்துல தான் சார் கேள்விகள் அதிகமாக வருது. இப்போ விமர்சனங்களுமே தாவேக்கா மேலே வைக்கக்கூடியது என்னன்னா, இப்போ ஆதவ அர்ஜுனனுடைய பேச்சு, ஒரு தலைவர் இருக்கிறப்ப ஆதவ அர்ஜுனன் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசுகிற விஷயங்கள் இருக்குது. இப்போ அதே போல் நீங்கள் சொன்ன போல் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த வார்த்தை சொன்னாராங்கிற இன்னொரு கேள்வியும் வருது. நிச்சயமா இருக்கு. அந்த இடத்துல தலைமை பண்பை விஜய் இழக்கிறாரா இல்லை தலைமை பண்பை கண்காணிக்க தவறுகிறாரா? தவறுகிறார் இதை விட முதல்ல குழந்தை தவழும் பொழுது விழுந்து விழுந்து தான் எந்திரிக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அவர் கருத்துக்கு கண்ணுக்கு போகணும். அப்போ அவர் கூப்பிட்டு குண்டக்க மண்டக்க பேசாதீங்க சொல்லணும் என்பது தான் நாட்டு எதிர்பார்ப்பு. இல்லை உண்மையிலேயே இதுதான் கொள்கை என்றால் இதுதான் கொள்கைன்னு அறிவிக்கணும். ஏன்னா அதையும் மீறி மகளிர் வர்றாங்களா இல்லையா பார்த்துருவோம்ட்டு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்புகளை, பெண்கள் வாக்குகள் என்பது 2011 2016 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் உட்பட ஜெயலலிதாவை நோக்கி திரும்பியதுன்னு நினைவுபடுத்தணும். அது அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இலவச பேருந்தின் மூலமும் மகளிர் உரிமை தொகை மூலமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். மீண்டும் தொடர்ந்து திமுகவுக்கே அது போகட்டும், விஜய் நோக்கி ஈர்க்கப்பட்டு அப்படியே அது மடை திரும்பி வந்துவிட்டதே, அதை திருப்பி அனுப்பணும் என்பதற்காக உள்ள அணுகுமுறை வைத்திருக்கிறார்களா என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இவர்கள் ஒரு கவனமாக பிரபலப்படுத்துவதற்காக பாட்டெல்லாம் பாடினால எதிர்பார்ட்டை என்ன பாட்டுக்கு எதிர்பார்ட்டு என்பது போல்
என்ன அவர் வந்து எஸ்எஸ் பாலாஜி பக்கத்தில் இருந்து வந்தாலும் இவர்களுடைய அணுகுமுறை என்பது மேலும் மேலும் எப்படி செழுமைப்படுத்தப்பட போகிறது என்ற கேள்வி நிற்கிது. அதான் அந்த கேள்விக்குறி இருக்கு, தொடருது. இப்போ அதே போல அதே சமயம் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன்ட்டு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் தான் பாஜகவுடைய மாநில தலைவர்னு அவருக்கு ஞாபகப்படுத்தணும், பரவாயில்ல. அவர் இன்னைக்கு என்ன கேட்டுவிட்டார்னா, ஒரு இடத்துலையாவது வந்து ஒரு கவுன்சிலராவது ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டுவிட்டார். உடனே ஊடகவியலாளர்கள் 3 இடத்துல அவருக்கு கவுன்சிலர் ஆகியிருக்காங்கன்னு. அப்படியா சரி சந்தோஷங்காரு. அப்போ தெரியலை, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இல்லை 300க்கு மேலே நாங்கள் எம்பி வச்சுருக்கோம், 1200க்கு மேலே நாங்கள் எம்எல்ஏ வச்சுருக்கோம் அப்படிங்காரு. எல்லாரும் திரும்பி பார்க்கலாம், தமிழ்நாட்டில் 4 பேருக்கு மேலே இல்லையே, என்னையா இது? அதுவும் அண்ணாதிமுக மூலமாக 4 பேர் பாஜக வந்து தேசிய அளவில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அகில இந்திய அளவு தேசியம்னீங்களா? நமக்கு தேசியம்னா வேறு குழப்பம் வருது. அப்போது அந்த 1200 பேர் 300 பேர் கதையெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது சாமி என்பது அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படியாக அவர் வந்து தாவேக்காவை எதிர்த்து சொல்வதாக நினச்சி இவரே வந்து பூமராங்காய் திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு பாஜக. சரியான பாதையில் இப்போ திமுக தரப்புலேருந்து திட்டங்களுக்கு எதிராக வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து போகிற பிரச்சாரங்களில் எதிர்க்கிறாரு, அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ கோவை சம்பவமாக இருக்கட்டும், அந்த சம்பவங்களாக இருக்கட்டும், அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் இப்போ நம்ம தாவேக தரப்புலேருந்து அந்த மாதிரி திட்டங்களுக்கு எதிரான, திமுகவுக்கு எதிரான, ஆறுகின்ற அரசுக்கு எதிரான அறிக்கைகளை பார்க்காம அறிவு திருவிழாலேருந்து ஒரு பேச்சுக்கு அறிக்கை வர்றது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இல்லை பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பது அரசியலில் கட்டாய தேவை, சரிதானா? இங்கே வந்து அரசியல் என்பதும் கட்சிகள் என்பதும் வெறும் பர்சனாலிட்டி தான், தனிநபர் தலைவர்கள் தான். இவருக்கு அவர் கொடுக்காரா, அவருக்கு இவர் கொடுக்காரான்னு. இப்படி தான் பழனிசாமி வந்து ஸ்டாலின் தாக்குவார், ஸ்டாலினை பழனிசாமி தாக்குவார், தனிநபர் தாக்குதல் போயிட்டுருக்கான். அதே மாதிரி விஜயை வந்து உதயநிதி தாக்குவதும், உதயநிதிக்கு பதில் வந்து விஜய் வந்து பவள விழா பார்ப்பானா, பவள விழா நடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வீட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் துணை முதல்வராக வந்திருக்காருன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். பாப்பான்னு என்ன அது தாக்கட்டும், அதெல்லாம் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் என்ன உசுப்பி விடுவதற்கும் பயன்படுத்தும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி கராராக கொள்கை ரீதியாக பேசுவது என்பது வேணும். இந்த அறிக்கையில் அப்படி ஒன்று இருக்குது. அது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நீங்கள் கொடுங்கள் ஒன்றிய அரசை கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்யாமல் கபட நாடகம் பண்ணுறீங்க என்பது சொல்வதற்குல்ல அந்த லைன் இருக்குது. இது வந்து மிக சரியானது, சிறப்பானது. சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும். இல்லை சார், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறது தானே சார் மக்களும் விரும்புவாங்க மட்டும் இல்லைங்க. அதாவது தாவேக்காரங்க என்ன பண்ணணும்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மாநில அரசு எடுக்க முடியும். அன்புமணி சொல்லிட்டே இருக்காரு, மருத்துவர் ராமதாஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு, என்ன எதிர்கட்சிகள் சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு. இவர் வந்து அதை தவிர்க்க பார்க்குறாரு, திமுக தலைவர் அதை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காரு பழியாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது இங்கே கொண்டு வர முடியும். ஒரு நிதிஷ்குமார் செய்யலையா, ஒரு சித்தாராமையா அங்கே வந்து பெங்களூரில் செய்யலையா, கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் அதை சொல்வது சரிதான். என்ன செய்யலாம்னா, ஒரு பெரிய மாநாட்டை, அறிஞர்கள் அறிவாளிகள் இருக்கக்கூடிய மாநாட்டை, சமூக முன்னோடிகள் இருக்கும் மாநாட்டை, கட்சிகள் வேண்டாம் ஐயா, என்ன சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுப்பது உரிமை, அது கடமை என்பதாக போட்டாங்கன்னு வைங்க, அது எல்லா இடமும் பெருசாக ஃப்ளாஷ் ஆகும். என்னன்னா, அசோக் வர்தன் ஷெட்டி என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா, அவர் இப்போ ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து என்ன, கலைஞர் தலைவராக இருக்கும் பொழுதே ஸ்டாலினுக்கு ஆதரவாக பரீட்சா ஞானி என்ன பக்கங்களில் எழுதிய பொழுதே என்ன அது கலைஞருக்கு இடிக்கக்கூடியது என்பதற்காக கலைஞர் ஏற்பாட்டில் கனிமொழி மூலம் தமிழ் தங்கப்பாண்டியன் எல்லோரையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை கூட ஏற்பாடு செய்து அந்த ஞானியினுடைய ஒரு கண்ணியமற்ற அணுகுமுறை என்பது போல அதை தாக்கி ஒரு கூட்டமே நடத்துவதற்கு கலைஞர் ஏற்பாடு செய்தார் என்பதும் அந்த கூட்டத்தில் நானும் ஒரு பேச்சாளர். அது ஒரு வரலாறு என்ன வாணிமாலாம் இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஸ்டாலின் முகாம், முக ஸ்டாலின் முகாம் என்று சொல்லும்போது சில பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க. அதில் அசோக் வர்தன் ஷெட்டி உண்டு. அசோக் வர்தன் ஷெட்டி முழுமையாக அவரை வந்து ஸ்டாலினுடைய முகாம் என்பதாக அடையாளம் காட்டப்பட்டது தமிழ்நாட்டு வரலாறு. அந்த அசோக் வர்தன் ஷெட்டி கொள்கை ரீதியாக மாநில அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாம், எடுக்க வேண்டும், எடுக்க முடியும்
என்பதாக அறிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் மருத்துவர் ராமதாஸ் நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு அரங்க கூட்டத்தில் கருத்தரங்கில் அசோக்வர்தன் ஷெட்டி வந்து இதே கருத்தை பேசுகிறார். அப்போது இந்த அளவுக்கு அறிவுபூர்வமானவர்கள் மத்தியில், இன்னும் சொல்லப்போனால் என்ன, திமுக முகாமிலிருந்து தலைமை முகாமில் இருந்தே அசோக்வர்தன் ஷெட்டி போன்றவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலம் நடத்த முடியும் என்ற கொள்கை வைத்திருக்கிறார்களே. அப்படி இருக்கும் பொழுது தேடக்கூடாதா? அந்த அறிவாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு அறிவாளி கூட்டத்தை நடத்தக்கூடாதா? உண்மையான அறிவு திருவிழாவை என்ன இவர் விஜய் நடத்தக்கூடாதா? இவர் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நடத்த சொல்லி ஒரு நிர்வாகியை ஏற்பாடு செய்யக்கூடாதா? அதை பிரபலப்படுத்தக்கூடாதா அறிக்கை கொடுத்து என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. அதனால் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், கொள்கை ரீதியாக செய்வது என்பதையும் அவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த 4-5 மாதங்களில் அவங்களால வந்து செழுமைப்படுத்தி கொள்ள முடியும் தங்கள் கட்சியை. முக்கியமான ஒரு நிர்வாகி ஆதவ் அர்ஜுனன், அவருடைய பேர் வந்து சமீபத்தில் பயங்கரமாக பேசப்படுது. விவாதங்கள்லேயே பேச அளவுக்கு அவர் ரொம்ப பிரபலமாயிட்டார். காரணம், குடும்பத்தை சேர்ந்த ஒரு உறுப்பினர், அவருடைய மனைவியுடைய உறுப்பினர், அவர் வந்து வெளிப்படையாக சகோதரர் வெளிப்படையாகவே வந்து சில விஷயங்களை ஊடகம் மத்தியில் போட்டு உடைக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அதை கையில் எடுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கட்டும், விஜய்க்கு எதிரான எல்லா கட்சிகளும் திசை திரும்பி அந்த அம்பை ஆதவ அர்ஜுனன் மேல வீசுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி சார் பார்க்குறோம்? இல்லை, அதாவது விஜய்க்கு எதிராக குறி வைக்கிறார்கள் என்பது அரசியல் ரீதியாக அவர்களுடைய சவாலை வந்து சந்திக்கிறார்கள். இப்போ ஆதவ அர்ஜுனாவை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அதில் தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ என்னன்னா, அதில் அவர் பேசும்போது கூட, அந்த உறவினர் பேசுகிறப்போ கூட தவேகாவுக்கு செலவு செய்கிறது எல்லாமே ஆதவ் தான், அது இதுன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அதில் பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, திமுகவே அவரை அனுப்பி வைத்திருக்கலாம் விஜயிடம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. அதற்கு ஏற்றாற் போல ஊடகங்களையும் அது போன்ற செய்திகள் சில வருவதை பார்க்க முடியுது. திமுக அதை அனுப்பியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி சந்தேகங்கள் கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா, ஆதவ அர்ஜுனா உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக திமுகவை குறிப்பாக வைத்துக்கொண்டு தாக்குதல் என்பது வந்து கொடுப்பதற்கான நியாயங்கள் எல்லாம் வரலாற்றில் நடந்தது. இவரே ஆதவ அர்ஜுனாவே சொல்கிறார், அதே கூட்டத்தில் சொல்கிறார், அதே சிறப்பு பொதுக்குழுவில் நான் 10 ஆண்டுகள் அவர்களுடன் பணியாற்றினேன். ஆமாம், அதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன்ட்டாரு. அது என்ன மன்னிப்பு கேட்க போறாரு, கேட்காம இருக்காருங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் பணியாற்றினார் என்பது நடைமுறையில் வந்து அவர் ஒப்புக்கொள்ளக்கூடிய வாக்குமூலம். அப்படி பணியாற்றும் பொழுது என்னெல்லாம் செய்தார், எந்த மாதிரி எல்லாம் ஈடுபட்டார், என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன என்பதெல்லாம் இருக்கு. அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் உள்ள சூழலுக்கு திமுகவினுடைய 4.25 ஆட்சி சென்று விட்டதா, அது இவருக்கு வந்து இவரை தூண்டிவிட்டு எதிராக பேச வைக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் அதை வந்து 1000 பேர் அதுக்கும் 1000 காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் என்னெல்லாமோ வரும்னு வைங்களேன். அப்போ ஒரு கேரளாவில் இருக்கின்றது, மம்தாவினுடைய மேற்குவங்கத்தில் இருக்கிறது, அஸ்ஸாமில் இருக்கிறது, சிக்கிமில் இருக்கிறது என்ற லாட்டரியை திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு கொண்டு வரவில்லை என்பது ஒரு பக்கம் நடந்த நிகழ்வு. அப்ப அவர்கள் வந்து அது போன்ற என்ன இருக்கிறது, ஏது இல்லை, எது சொல்லப்பட்டு மறுக்கப்பட்டது அல்லது செய்யப்படவில்லை என்பதனால் வரக்கூடிய கோபமோ தாபமோ நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட என்ன, அது வந்து திமுகவுக்கு எதிராகத்தான் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் என்பதும், அதற்காகத்தான் விசிகாவுக்குள்ளேயும் அவர் வந்து வேலை செய்வதற்கு இறங்கினார் என்பதும், அதே அஜெண்டாவில் தான் தாவேகாவிலும் அவர் இருக்கிறார் என்பதும் யதார்த்தமான ஒரு செய்தி. இல்லை சார், இப்போ அவர்னால விஜய்க்கு ஆபத்து வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு. யாராலையும் யாருக்கும் ஆபத்து வராதுங்க. அரசியல்ல என்ன ஆபத்து வர்றது? இன்றைக்கு அரசியல் என்ன, 2026ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற ஆட்சியை மாற்றுவது என்பதுதான் தாவேகாவினுடைய ஒரே குறிக்கோள். அதற்கு என்ன வலு சேர்ப்பாரா இல்லையா என்பது மட்டும்தான் ஆதவ அர்ஜுனா பார்க்கணும். அதுதான் அவ்வளவுதான் பார்க்கணும். எதிர்காலம் என்பது எதிர்காலத்தில் பார்க்கணும். இல்லை, அதுதான் அங்கே வந்து என்ன சொல்ல குற்றச்சாட்டுகள் என்ன வைக்கப்படுது அப்படின்னா, எங்கு சென்றாலும் தன்னை முன்னிலைப்படுத்த பார்க்கக்கூடிய நபர் வந்து ஆதவங்கிறாங்க. இப்போ தாவேக்காவிலும் ஏன் அது நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? ஏங்க, விஜய் வந்து அப்படி ஒன்றும் எளிமையாக பிரபலம் ஆகலை. இத்தனை ஆண்டுகள் படங்கள்னு சொன்னால், தொடக்கத்தில் அவர் வந்து அப்பொழுதிலிருந்தே அரசியல் தேடல் இருந்தது விஜய்க்கு என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்கள் மட்டுமல்ல, என்ன அவருடைய நாடல் தேடல் என்பது வந்து பெரிய தலைவர்கள், அகில இந்திய தலைவர்களை ராகுலிருந்து என்ன மோடியிலிருந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்க விழைந்ததெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவருடைய அரசியல் தேடலில் ஒரு பங்கு. அதற்காக என்ன
அதையே கொஞ்சம் தீவிரமாகவோ வேகமாகவோ விவரக்குறைவாகவோ பாய்ந்தோ சொல்லக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகரையும் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய பாதையை தானே கவனித்து என்ன பார்த்து என்ன அடி எடுத்து வைத்துதான் விஜயினுடைய அரசியல் பாதை. அதனால அவருடைய உச்சத்தை தொடுவது என்பதோ அதற்கு சவால் விட முடியும் என்று யாராவது நினைத்தாலோ அப்படி ஒன்று நடக்க முடியாது, வெற்றியடைய முடியாது. அப்படி நினைப்பவராகவும் ஆதவ அர்ஜுனாவை எனக்கு தெரியல. அப்படி நினைத்தால் வெற்றி பெற மாட்டார், தோற்று போவார். புரியுதுங்களா? ஏன்னா விஜயைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள், விஜய்க்காகத்தான் வருகிறார்கள். பிறகு அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்களா இல்லையா என்பதுதான் நமக்கு கேள்வியே தவிர ரசிகர்கள் படுத்தப்படுகிறார்கள் இல்லை, இங்க விஜயை படுத்தப்படலைங்கிறது தானே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இல்ல இவங்க எந்த கட்சி தலைவரை இப்போ அரசியல் படுத்தப்பட்டவர்னு சொல்றாங்க, மற்ற கட்சி தலைவரில் ஒவ்வொருத்தரை பற்றியும் கேட்கலாமா? அப்போ யாராவது அரசியல் தெரியுமான்னு? அதனால ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவர்களுக்கே உரித்தான அளவுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதனால இது எல்லோருமே வளரும் நிலையில் இருப்பாங்க. ஆங்கிலம் தெரியாமல் கலைஞர் வளர்ந்தார். அதுக்கப்புறம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர் ஆங்கிலம் சரளமாகவே பேசவே ஆரம்பித்தார். எல்லோருமே கற்றுக்கொள்வது தான். எம்ஜிஆர் முழுக்க நடிகராகத்தான் இருந்தார். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு, அரசியலுக்கு வந்த பிறகு அதை மேலும் செழிப்பாகவும் கொண்டு வர பேச முடிஞ்சிச்சு. எல்லோருமே பயிற்சி எடுத்துத்தான் வருவாங்க. விஜயும் அதே போல பயிற்சி எடுத்து இந்த பயிற்சி காலத்தை சரியாக செய்கிறாரா விஜய்? இல்லை, தவறாக செய்கிறார் என்பதற்கான ஆதாரம் இல்லை. புரியுதுங்களா? அதனால தவறாக செய்கிறார் ஆதாரம் வேணும். திமுகவுக்கு மாற்று தாவேக்காதான் மேடைகள்ல பேசுறப்ப அதுதானே அரசியல், சரியாக பயன்படுத்தி அதுதானே அரசியல், அதுதாங்க அரசியல். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க. நன்றி சார்.